நம்ம ஒரு நாள் காலையிலயும் நம்ம நினைக்கிறது, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், எந்த விதமான சங்கடமோ, கஷ்டமோ நடந்துடக்கூடாது, நம்ம நெகட்டிவா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு தான் நம்ம நாள ஸ்டார்ட் பண்றோம். யாருக்காவது உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? ஆனா அதையும் மீறி ஒரு சில நாள் நமக்குள்ள இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டீஸ் எட்டி பார்க்கும்போது, நம்ம கான்ஃபிடென்ட்டா கட்டி வச்ச மலைக்கோட்டை எல்லாம் பட பட படன்னு பொரிஞ்சு கீழ விழுந்தது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நமக்கு எவ்ரிடே லைஃப்ல இருக்கிற இன்செக்யூரிட்டீஸ நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும்னு இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ இருக்கிற அந்த சோஷியல் மீடியால நீங்களும் ஆக்டிவா இருக்கீங்க. இல்ல உங்கள சுத்தி நெறைய பேரு உங்கள பத்தி நெகட்டிவ் காமெண்ட்ஸ் சொல்றாங்க. கிரிட்டிசிசம் சொல்றவங்க இருக்காங்க. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ குடுக்குற மாதிரியோ, இல்ல அன்பு குடுக்குற மாதிரியோ யாரும் இல்ல. இல்லன்னா ரொம்ப குறைவான பேரோ, இல்ல குறைவான சூழ்நிலைகளோ தான் அமையுது அப்டின்னா, உங்களுக்கு வர்ற முதல் இன்செக்யூரிட்டி, முதல் சேலஞ்ச் எல்லா நாளும் என்ன தெரியுமா? ஐ அம் நாட் பியூட்டிஃபுல். நான் அழகா இல்ல. நான் ரொம்ப உயரமா இருக்கேன். இல்ல நான் ரொம்ப குட்டையா இருக்கேன். நான் ரொம்ப குண்டா இருக்கேன். நான் ரொம்ப டார்க்கா இருக்கேன். இல்ல என் ஃபேஸ்ல ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கு. எனக்கு தலைமுடி பத்தல. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிச்சு, நான் அழகா இல்ல அப்படின்னு வெளியில போறதையே அவாய்ட் பண்றவங்களையும் நான் பார்த்திருக்கேன். அப்படியே வெளியில போனாலும் அந்த ஹாப்பினஸ் மனசு பூரா நிறைஞ்சிருக்காம, அப்செட் ஆயி வீடு வந்து சேர்றவங்களையும் நான் பார்த்திருக்கேன். இது நார்மலா நம்ம எல்லாருக்கும் 1, 2 தடவ நடந்தா தப்பே இல்லைங்க. ஆனா எப்ப இத ஒரு காரணமா வச்சு அப்படி நம்ம டே டு டே லைஃப் அஃபெக்ட் ஆகுதுன்னா, கண்டிப்பா நம்ம இந்த சேலஞ்ச அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சோசியல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு ஒண்ணு யார் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியலைங்க. இப்படி இருந்தா தான் அழகு, இப்படி இருந்தா தான் பிரசன்டபிளா இருக்கும் அப்படின்னெல்லாம். நம்மளோட பெஸ்ட் என்னவோ, நம்ம தினமும் அத குடுக்கணும்னு நெனச்சோம் அப்படின்னா, நம்மளோட பெஸ்ட் செல்ஃப்ல நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு நெனச்சோம்னா, கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் நம்ம அழகா தாங்க இருப்போம். நம்ம மனச லேசா வச்சுக்கிறதும், நம்மள நம்மளே செலிப்ரேட் பண்றதும் நம்ம கையில தான் இருக்கு. நம்மளே நம்ம அழக செலிப்ரேட் பண்ணலன்னா, வெளி ஆளுங்க எப்படிங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க? அதனால இந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ஐ அம் நாட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ இன்னையோட ஸ்டாப் பண்ணி, இனிமே நீங்க யோசிக்க வேண்டிய சென்டென்ஸ் என்ன? ஐ அம் பியூட்டிஃபுல். நம்ம லிஸ்ட்ல 2வதா இருக்கிற இன்செக்யூரிட்டி என்ன தெரியுமா? ஐ அம் நாட் சக்சஸ்ஃபுல். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட காலேஜ் மேட்ஸோ, இல்ல ஸ்கூல் மேட்ஸோ, இல்ல ரிலேட்டிவ்ஸோ, என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களோ எவ்வளவோ சாதிச்சுட்டாங்க. எவ்வளவோ பெரிய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. நான் எதுவுமே அச்சீவ் பண்ணல. நான் சக்சஸ்ஃபுல்லாவே இல்ல. எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஐ அம் நாட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இந்த ஒரு சோல் இல்லன்னா, நீங்க சார்ந்து இருக்கிற அந்த ஃபேமிலியோ, இல்ல உங்க ஆஃபீஸ்ல இருக்கிற அந்த டீமோ எவ்ளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களோட வேல்யூவ யாரும் நமக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்க மாட்டாங்கங்க. ஏன்னா எல்லாரும் பிஸியா அவங்கவங்க வாழ்க்கையில ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்காக நம்ம அத அப்படியே விட்டுட முடியுமா? நம்மளோட வேல்யூவ நம்மளுக்கே தெரியணும் அப்படின்னா, நம்ம பண்ண வேண்டிய ஈஸியான ஒரு பிராக்டிஸ் தான் ஜர்னலிங். ஒரு நாளும் நீங்க பேராகிராஃபா எழுத வேணாம். ஆனா 2 வரி உங்க மனச ரொம்ப அஃபெக்ட் பண்ண, உங்க மனச ரொம்ப இதமா ஃபீல் பண்ண வச்ச ஏதாவது 2, 3 சம்பவங்கள அந்த ஜர்னல்ல எழுதி வைங்க. என்னைக்காவது ஒரு நாள் மனசு உடைஞ்சு போயிருக்கும்போது, அந்த ஜர்னல் எடுத்து பார்க்கும்போது, நீங்க எவ்ளோ அழகான சின்ன சின்ன விஷயங்கள அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ, ஐ அம் நாட் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ட மாத்தி நீங்க எழுத வேண்டியது, ஐ அம் சக்சஸ்ஃபுல். ஏன்னா, வெற்றி அப்படிங்கிறதோட அளவுகோல நிர்ணயம் பண்றது நம்ம மனசு தான். சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஒரு விஷயம் ஒருத்தருக்கு வெற்றியா இருக்கலாம். ஆனா, உங்களோட வெற்றி என்னங்கிறது நீங்க ஜர்னல் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நீங்க எவ்ளோ சக்சஸ்ஃபுல்லான ஆளுன்னு. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டான ஐ அம் நாட் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறதுல அந்த நாட்ட அடிச்சுட்டு ஐ அம் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது தான் 2வது மந்த்ரா. அடுத்த சேலஞ்ச் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது என்ன தெரியுமா? ஐ டிட் நாட் அச்சீவ் எனிதிங். நான் எதையுமே சாதிக்கல. நான் எதையுமே புதுசா கத்துக்கல. நான் ஒண்ணுமே பண்ணல. அவங்கவங்க என்னமோ நான் இது கத்துக்கிட்டேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன்னு சமையல்ல கூட அவ்ளோ வித்தியாசம் காட்டுறாங்க. ஆனா நான் எதையுமே அச்சீவ் பண்ணல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுவரைக்கும் நீங்க பண்ணலனாலும் இட் இஸ் ஓகே. இதுக்கு மேல நீங்க பண்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. சோஷியல் மீடியாவ பெட்டரா யூஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. அதனால நீங்க ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சின்ன கோலா செட் பண்ணுங்க. ஒரு 90 நாள்ல நான் இந்த விஷயத்த கத்துப்பேன். லாங்குவேஜா இருக்கலாம், இல்ல புதுசா ஒரு ஆர்ட் ஃபார்மா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா 90 டேஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கோல நீங்க உங்களுக்கு செட் பண்ணிக்கோங்க. அந்த கோல் உங்களால அச்சீவ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதுக்காக நீங்க டெய்லி செலவு பண்ண வேண்டியது ஒரு 15 நிமிஷம் உங்களோட பெர்சனல் டைம் தான். அதே மாதிரி என்னென்ன நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்க உங்க ஜர்னல்ல எழுதி வைக்கும்போது, நீங்க எவ்ளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, நீங்க எவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இந்த ஒரு கமிட்மெண்ட்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஐ டிட் நாட் அச்சீவ் எனிதிங் அப்படிங்கிறத பிரேக் பண்ணிட்டு, சின்ன சின்ன கோலா செட் பண்ணி, ஐ அம் இனஃப் அப்படி
அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 4வது இன்செக்யூரிட்டி என்ன தெரியுமா? என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வர நெறைய பெண்கள் சொல்ற விஷயம், மேம் நான் இங்க ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழுறேன். எனக்குன்னு எந்த பவரும் கிடையாது. என்னை யாரும் மதிக்கிறவங்களும் கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் நான் சின்ன சின்ன மாற்றங்கள் என் வாழ்க்கையில கொண்டு வரணும்னு என் ஃபேமிலில சொன்னாலே, ஒண்ணு என்ன கிண்டல் பண்ணுவாங்க, இல்லன்னா என்ன டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, என்ன ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி எங்க ஃபேமிலில யாருமே இல்ல அப்படின்னு சொல்றத நெறைய பார்த்துருக்கேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க நம்மள ஸ்லேவ் மாதிரி, அடிமை மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ரைட்ஸ குடுத்தது யாரு? நம்ம தான். அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ குடுத்தது யாரு? நம்ம தான். நம்மள ஒருத்தவங்க இல் ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான அந்த அதிகாரத்த அவங்க கையில குடுத்ததும் நம்ம தான். நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கொஞ்சமாவது நம்ம பவுண்டரிய டிரா பண்ண கத்துருந்தோம் அப்படின்னா, இதெல்லாம் நடந்திருக்காது. ஆனா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நம்மளோட சராசரி வாழ்க்கையில இதெல்லாம் அவ்ளோ சுலபம் இல்ல. நமக்கு இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல, நமக்கு இருக்கிற அந்த ஃபேமிலி சூழ்நிலையில பவுண்டரி டிரா பண்றதுங்கிறதுல கண்டிப்பா ஒரு கடினமான விஷயம் தான். ஆனா அதுக்காக அத அப்படியே கண் மூடிட்டு விட்டுற வேண்டாம். இனிமேலாவது அத ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. பவுண்டரி டிரா பண்றதுன்னா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறதோ, எதிர்த்து பேசுறதோ, இல்ல என்னால பண்ண முடியாது அப்படின்னு திமிரா பேசுறதோ அந்த மாதிரியே இல்லைங்க. அந்த டோனே கிடையாது. பவுண்டரி டிரா பண்றதுன்னா எனக்கு சில விஷயங்கள் இஷ்டம் இல்ல. இனிமே நான் அந்த விஷயங்கள ரியாக்ட் பண்ண போறதில்ல அப்படிங்கிறது தான். உங்க மனச யாராவது நோகடிக்கிறாங்க அப்படின்னா, இனிமே அதுக்குண்டான ஸ்பேஸ, அதுக்குண்டான பவர் அவங்க கிட்ட குடுக்காம இருக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்க அமைதியா இருக்க கத்துக்கோங்க. அவங்க உங்கள ஹர்ட் பண்ற விஷயத்துக்கு நீங்க ரியாக்ட் பண்ணி மறுபடியும் நீங்க பதில் எதுவும் சொல்லாம இருங்க. நாள் ஆக ஆக உங்களோட பொறுமையே உங்களோட அர்த்தமுள்ள பதிலா மாத்துறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இதுக்கு டைம் ஆகலாம். ஆனா கண்டிப்பா முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யாருக்கும் அடிமை இல்ல. யார்கிட்டயும் நீங்க அடிமையா இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அதுக்கு பதிலா, இல்ல என்னால இந்த சூழ்நிலையிலேருந்து நான் தப்பிச்சு போக முடியல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, உட்கார்ந்து இந்த மாதிரி ஃபீல் பண்றத விட, ஏதாவது ஒரு ஸ்கில்ல வளர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். பெரிய பெரிய விஷயங்கள் தான் கத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. சின்ன சின்ன விஷயங்கள அர்த்தம் உள்ளதாவும், ஆழமாவும் கத்துக்கும்போது, எவ்ளோ சின்ன விஷயம் கூட ரொம்ப பெரிய விஷயமா, பெரிய ஸ்கில்லா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஐ அம் அ ஸ்லேவ் அப்படிங்கிறத மாத்தி, ஐ அம் ஸ்ட்ராங் அப்படிங்கிற சென்டென்ஸ்க்கு நீங்க உங்கள எடுத்துட்டு வரணும். அடுத்தது இது ஒரு பெரிய போராட்டமான ஒரு சேலஞ்ச் தான். என்ன தெரியுமா? ஐ அம் பிட்ரேட் மீனிங் நான் ரொம்ப தோல்வி அடைஞ்சிருக்கேன். என்ன எப்ப பார்த்தாலும் யாராவது முதுகுல குத்துறாங்க. என்கிட்ட உண்மையான அன்போட யாருமே பழகல. நான் எவ்ளோ அன்பா இருந்தா கூட எனக்கு திரும்ப ரிட்டர்ன்க்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஏமாத்திட்டு, துரோகம் பண்ணிட்டு போனவங்க தான் ஜாஸ்தி. அதனால இனிமே நான் யார் கூடயும் பழக போறதில்ல. நான் எதுவுமே பண்ண போறதில்ல. நான் இப்படியே இருந்துடுறேன். அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி மனப்பான்மையில இருக்கிற பெண்கள் என்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். இது இப்படிதான் இருக்கணுமா? அப்படின்னா, இவ்ளோ கஷ்டங்கள் நடந்திருக்கிற இடத்துலயும், ஒரு அழகான, முக்கியமான விஷயத்த நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அது என்ன தெரியுமா? ஒரு தடவ உங்கள யாராவது முதுகுல குத்தும்போதும், ஒரு தடவ இன்சல்ட் பண்ணும்போதும், அதுலேருந்து மீண்டு ஃபீனிக்ஸ் மாதிரி நீங்க எந்திரிச்சு வந்துட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிறது, உங்களுக்கு எப்ப ஞாபகம் இருக்கும்? யார் ஞாபகப்படுத்துவாங்க? நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். யோசிச்சு பாருங்க. இதுதான் நீங்க உங்க வாழ்க்கையில வாங்குன முதல் அடியா? இல்ல. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க முதுகுக்கு புறம்பா பேசியிருக்காங்க. ஆனா கூட அதெல்லாம் தாண்டி உங்களோட ஃபேமிலிக்காக நீங்க எவ்ளோ விஷயம் பண்றீங்க. அப்போ நீங்க கண்டிப்பா எவ்ளோ துரோகங்கள் தாங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சன் தான் அப்படிங்கிறத ஏன் அடிக்கடி மறந்து போயிடுறீங்க? இந்த மாதிரி முதுகுல குத்துறவங்க, இந்த மாதிரி கசப்பான அனுபவங்கள் நிறைஞ்சவங்க, இந்த மாரி துரோகம் தாங்குனவங்கலாம் எப்பவுமே அவங்க கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணிட்டு திரும்ப வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போறீங்க. நீங்க உங்களோட வேல்யூஸையும், உங்களோட பிரின்சிபல்ஸையும் மாத்திக்கவே இல்ல அப்படிங்கிறதுல நீங்க ஸ்ட்ராங்கா உணரும்போது தான், நீங்க பிட்ரேட் இல்ல, யூ ஆர் அ குட் சோல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ அம் பிட்ரேட் அந்த மாரிலாம் நெனைக்காம, ஐ அம் குட், யூ ஆர் அ கிவர். நீங்க நெறைய குடுக்குறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டே டு டே லைஃப்ல இந்த வர்ற இந்த 5 சேலஞ்சஸ நீங்க டேக்கிள் பண்ணிட்டீங்கன்னா, டெஃபினட்டா உங்க வாழ்க்கை கான்ஃபிடன்ஸோடையும் எல்லா விஷயத்தையும் டீல் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ட நீங்க உங்க கண்ல படுற மாரி ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன? ஐ அம் பியூட்டிஃபுல், ஐ அம் சக்சஸ்ஃபுல், ஐ அம் இனஃப், ஐ அம் ஸ்ட்ராங், ஐ அம் குட். இத எப்பல்லாம் உங்களுக்கு மனசு சங்கடமா இருக்கோ, அப்பல்லாம் இத ஒரு நிமிஷம் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்க மொபைல்ல ஸ்கிரீன் சேவரா போட்டு வச்சுக்கோங்க. உங்க ஃபோட்டோவோட போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா எந்த ஒரு அடியா இருந்தாலும், எந்த ஒரு மன வலியா இருந்தாலும், அதுலேருந்து உங்களால சுலபமா மீண்டு வர முடியும். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளடைவுல நீங்களே ரொம்ப மெச்சூர்டாவும், ரொம்ப கம்போஸ்டாவும், காமாவும், கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கிறத உணர முடியும். பிராக்டிஸ் பண்ணுங்க. திரும்ப மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.